சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் துதி. தில்லை வாழந்தனரே முதலாக சரியாங்கோ. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்டர் தொகையடியார்பதம் போற்றி எல்லையவர் புராண கதையுலகறிய விரித்துரைத்த செல்வமலிகின்ற தேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திரு நின்ற செம்மையாய்க் கொண்ட திருநாவுக்கரையன்றன் அடியார்க்கும் அடியேன் பெரு நம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயர்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிபுனல் சூழ் சாத்த மங்கை நீல நக்கற்கு அடியேன் நரி நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. திருச்சிட்டம்பலம். சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் களறிட்டு அறிவார் சேரமான் பெருமாள் நாயனாற்ற 3821 படிக்க போறோம். சேரர் பெருமான் எழுந்தருளி அமுது செய்யச் செய்தவத்தால் தாரின் மலி பூங்குழல் மடவாய் தாளாதமுது செய்வி எனப்பாரின் மலிசீர்வன் தொண்டர் அருளி செய்ய பரிகலங்கள் ஏரின் விளங்கத் திருக்கரத்தில் 2 படியா ஏற்றுதலும் மலர் மாலை சூடிய குழலையுடைய பரவியே முன் செய்த தவப்பயனாய் சேரமான் இங்கு எழுந்தருளி திருவமுது செய்யுமாறு பெற்றதால் காலந்தாழ்த்தாது உணவு செய்விப்பாயாக என்று உலகில் நிறைந்த சிறப்புடைய சுந்தரர் கூறினார். அழகுடன் விளங்கும் தம் திருக்கரத்தால் 2 படியாய் பரிகலங்களை ஏற்றுதலும். படியுங்க. நானே 2822 ஆண்ட நம்பி பெருமாளையுடனே அமுது செய்தருள வேண்டுமென்ன ஆங்கவரும் விரைந்து வணங்கி வெறுவுறலும் நீண்ட தடக்கை பிடித்தருளி மீண்டும் நேரே குறை கொள்ள ஈண்ட அமுது செய்வதனுக்கு இசைந்தார் பொறையற்கிறையவனார். தெளிவுரை. சுந்தரர் சேரமானை தம்முடன் அமர்ந்து உணவுண்ண வேண்டும் என்று சொல்ல அங்கு அவரும் விரைவாக பணிந்து அஞ்சி திடுக்கிடவும் நீண்ட பெரிய கைகளை பிடித்து கொண்டு நம்பியாரூரர் மீண்டும் வேண்டிக் கொள்ளவும் அவருடன் ஒன்றாய் அமர்ந்து உணவுண்ண சேரமான் இசைந்தார். இதுல இந்த நம்பரை மாறி போட்டுட்டு 2000 3822 நான் தியச்சு போனேன். நீங்க 2000 சொல்ல இது என்னடா நாங்க 3000 கிட்ட வந்துட்டு 4000 பேரை போடுறோம். பிறகுதான் இதுல பாக்குறோம் 2800 பேரு பாடலன் 3823 ஒக்காமுது செய்தருள உயர்ந்ததவத்து பரவியார் மிக்க விருப்பால் அமுது செய்வி தருளிமேவும் தரிசனங்கள் தக்க வகையால் அறுசுவையும் தாம் வேண்டியவாறிருந் இனி தருந்த தொக்க மகிழ்ச்சி களி சிறப்ப தூய விருந்தின் கடன் முடித்தார். தெளிவுரை. உடன் ஒன்றாய் அமர்ந்து உணவு கொள்ள சேரமான் சம்மதிக்க நம்பியாரூரும் சேரமானும் ஒக்க உடன் இருந்து உணவு உண்ண உயர்வான தவத்தை உடைய பரவியார் மிக்க விருப்பத்தினால் உண்ணச் செய்து பொருந்திய பரிசனங்கள் தக்க வகையினால் 6 வகைப்பட்ட உணவை தாம் வேண்டியவாறே இனிதாக உண்ணவும் கூடிய மிக்க மகிழ்ச்சி சிறக்க தூய்மையான விருந்து அளிக்கும் கடமையை இனிது ஆற்றி முடித்தார். பனி நீர் விரவு சந்தனத்தின் பசுங்கற்பூர விரைக்கலவை வனிதையவர்கள் சமைத்தெடுப்ப கொடுத்து மகிழ்மான் மதச்சாந்தும் புனிதனரும் பூமாலைகளும் போற்றி கொடுத்து பொற்கொடியார் இனிய பஞ்சவாசமுடன் அடைக்காய் அமுதுவேந்தினர். பனி நீருடன் கலந்த சந்தனத்துடன் பச்சை கற்பூரம் சேர்ந்த மணிக்கலவை குழம்பை உரிய பெண்கள் அரைத்து சேர்த்து தர அதை கொடுத்து மகிழ்வு தரும் கத்தூரி சாந்தையும் தூய்மையான மலர்களையும் தந்து பொன் கொடி போன்ற பரவியார் இனிய பஞ்சவாசத்துடன் வெற்றிலை பாக்கையும் ஏந்தினர்.
பாடலன் 3825 ம். 26 25 25. ஆய சிறப்பிற் பூசனைகள் அளித்தவெல்லாம் அமர்ந்தருளித் தூய நீறு தங்கள் திருமுடியில் வாங்கித் தொழுதணிந்து மேய விருப்பின் உடனிருப்ப களறிற்றறிவார் மெய்த்தொண்டின் சேய நீர்மையடைந்தாராய் நம்பி செம்பொற்களல் பணிந்தார். தெளிவுரை அத்தகைய சிறப்பில் செய்யப்பட்ட பூசனைகளை எல்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்டு தூய்மை செய்யும் திருநீற்றை வாங்கி தம் திருமுடியில் அணிந்து பொருந்திய விருப்பத்தினோடு உடனிருக்க பெற்றமையால் களறிற்றறிவார். உண்மையான திருத்தொண்டின் செம்மை தரும் தன்மையை உள்ளபடியே பெற்றவராய் சுந்தரரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். பாடலன் 3826. கமலா நான் ஸ்க்ரோல் பண்ணு. கமலா கமலா ஸ்க்ரோல் பண்ணு. கமலா நான் யாருக்கு புற படிக்கிறேன்? கமலா காணில. கமலா மியூட்ல இருக்கிறா. எனக்கு பிறகு ஒரு நாளும் அப்படித்தானேனும். பாடலன் 3826. மலைநாட்டரசர் பெருமானார் வணங்க வணங்கி எதிரொலி கலை நாட்பெருக்கு பெருகு மதிமுகத்து பறவையார் தங்கண்ணவனார் சில நாட்டிய வெல்கொடியாரைச் சேர்ந்த சேர தந்தார் கங்கை அலை நாட்கொன்றை முடிச்சடையார் அருளே போற்றி உடனமர்ந்தார். தெளிவுரை மலைநாட்டு மன்னர் பெருமானான சேரமான் வணங்க தாமும் எதிர் வணங்கி தழுவிக்கொண்டு கலைகள் நிறைய பெற்ற முடுமதியை போன்ற முகத்தை உடைய பரவியாரின் கணவரான நம்பியாரூரர் விற்குரியை பொறித்த வெற்றியுடைய சேரமானை சேருமாறு தந்தார் என்று கங்கையாறு அலையும் புது பூங்கொன்றை மலர் சூடிய சடையுடைய இறைவரின் திருவருளை துதித்து உடன் அமர்ந்தருளினார். செல்வத் திருவாரூர் மேவும் செம்பட்புற்றில் இனிதமர்ந்த வில்வெட்புடையார் கடல் வணங்கி வீதி விடங்கப் பெருமானே நல்லற்பவனே சேவித்து வாழ்ந்து நாளும் மனம் மகிழ்ந்து சொல்வித்தகர்ணதாம் இருவர்களும் தொடர்ந்த காதலுடன் சிறந்தார். செல்வம் நிறைந்த திருவாரில் உள்ள செம்பொன் புற்றில் இடம் கொண்டு இனிது விரும்பி வீற்றிருக்கும் வில்லாக மேரு மலையுடைய பெருமானின் திருவடிகளை வணங்கியும் வீதி விடங்க பெருமானான தியாகேசரை வன்மையுடைய விழாவில் சேவித்தும் பெருவாழ்வு பெற்றவராய் நாள்தோறும் மனம் மகிழ்ந்து யாவரும் எடுத்துச் சொல்லும் பேரறிவாளர்களான இரு பெருமக்களும் தொடர்ந்து வந்து பெருவிருப்பத்துடன் வீட்டிருந்தனர். இவ்வாறு ஒழுகும் நாளின் கண் இலங்கு மணிப்பூன் வந்தொண்டர் மைவால் களத்து மறையவனார் மருவுமிடங்கள் பல வணங்கி செய்வார் கன்னி தமிழ்நாட்டு திருமாமதுரை முதலான மொய்வார் சடையார் மூதூர்கள் இறைஞ்ச முறைமையால் நினைந்தார். இங்கனம் இன்பத்தில் மூழ்கி இருவரும் ஒழுகி வந்தனர். அந்நாளில் விளங்கும் மணிப்பூண்களை அணிந்த வெந்தொண்டர் நெஞ்சுடைய கண்டத்தையுடைய வேதியரான இறைவர் வீட்டிருக்கும் இடங்கள் பலவற்றையும் வணங்கி சென்று வயல்கள் நிறைந்த கன்னிநாடு எனவும் தமிழ்நாடு எனவும் கூறப்படும் பாண்டி நாட்டில் மாமதுரை முதலாக நீண்ட நெருங்கிய சடையுடைய இறைவரின் பல ஊர்களையும் வணங்குவதற்கு திருவருள் முறையால் நினைந்தார். சேரர் பிரானும் ஆரூரர் தம்மை பிரியாச் சிறப்பாலும் வாரம் பெருகத் தமக்கன்று மதுரையாளவாய் அமர்ந்த வீரர் அளித்த திருமுகத்தால் விரும்பும் அன்பில் வணங்குதற்குச் சார விழுந்த குறிப்பாலும் தாமும் உடனே செலுத்துணிந்தார். தெளிவுரை சேரமானும் சுந்தரரை பிரியாது உடன் இருப்பதை விரும்பிய சிறப்புடைய எண்ணத்தாலும் அன்பு பெருகுமாறு அன்று தமக்கு மதுரை திருவாரவாயில் விரும்பி எழுந்தருளிய வீரரான சோமசுந்தர பெருமான் அளித்த திருமுகத்தை பற்றி விரும்பிய அன்பினால் போய் அவரை வணங்குவதற்கு உள்ளத்தில் எழுந்த குறிப்பினாலும் தாமும் அவருடன் செல்வதற்கு துணிவு கொண்டார். பாடலன் 3830. இருவர் திருவுளம்
இசைந்த பொழுதில் எழுந்து திருவாரூர் ஒருவர் மலத்தாள் புக்குறஞ்சி உடன்பாட்டருளான் போந்தருளி மருவும் உரிமை பெரும் சுற்றம் வரம்பில் பணிகள் வாகனங்கள் பொருவில் பண்டாரங்கொண்டு போதுவார்கள் உடன் போத. தெளிவுரை. இருவருடைய உள்ளங்களும் இசைந்த போது மாளிகை நின்றும் புறப்பட்டு எழுந்து திருவாரூரில் புற்றுடங்கொண்ட இறைவரின் மலர் போன்ற பொற்பாதங்களை பூங்கோயிலுள் புகுந்து வணங்கி அவரது உடன்பட்ட திருவருளை பெற்று புறம்போந்து உடனே வரப்பெறும் உரிமையுடைய பெரும் சுற்றங்களும் எல்லையில்லாத அணிகளையும் ஊர்திகளையும் ஒப்பில்லாத சேம நிதிகளையும் கொண்டு செல்பவர்களும் தம்முடன் வர. பாடலன் 3831. சேவித்தனையும் பெருசனங்கள் சூழத் திருவாரூர் இறஞ்சி காவிப்பயிலும் புறம்பணிய கடந்து போந்து கீழ்வாளூர் மேவி பெரமர் கடல் வணங்கி போந்து வேலை களிக்காணல் பூவில் திகழும் பொழில் நாகை பூந்துகாரோணம் பணிந்தார். தெளிவுரை. தம்மை வழிபட்டு தம்முடன் வரும் பரிவாரங்களும் சூழ அத்திருவாரூரை வணங்கி சோலைகள் மிக்க புறம்பணியை கடந்து போய் திருக்கீழ் வேளூரை சேர்ந்து அங்கு இறைவரின் திருவடிகளை வணங்கி மேலே சென்று கடல்கனி காணல் சூழ்ந்து மலர் நிறைந்து விளங்கும் சோலைகளுடைய நாகப்பட்டினத்துக்கு சென்று திருக்காரோணத்தை வணங்கினார். யோகா கபடி. ஓகே. திருக்காரோணச்சு கொழுந்து சென்று பணிந்து சிந்தையினை உருக்கார் வச்சென் தமிழ் மாலை சாத்தி சில நாள் உறைந்து போய் பெருங்கால் உளவு சடமுடியார் இடங்கள் பலவும் பணிந்தேத்தி அருட்காரண திருமறை காடனாரை தன் திருமறைக்காடனை காடனைந்தார் சேராரூர். தெளிவு. திருநாகை காரணத்தில் வீற்றிருப்பவரே என்ற முடிபுனைய அன்பர்களின் சிந்தையை உருக்குகின்ற ஆர்வத்தினால் பரந்த செந்தமிழ் மாலையான திருப்பதிகத்தை அருளிச் செய்து சாத்தி சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து மேல் சென்று பெருகும் கங்கை பெருந்து பொருத்துவதற்கு இடமான சடையை உடைய பெருமானார் வீற்றிருக்கும் பதிகள் பலவற்றையும் வணங்கி துதித்து போய் அருளுடைய மூல முதல்வரான இறைவரின் திருமறை காட்டை சேரமானும் சுந்தரரும் அடைந்தனர். முன்னீர் வலம் மறைக்காடு முதல்வர் கோய சென்றிரஞ்சி செந்நீர் வாய்மை திருநாவுக்கரசும் புகழிச் சிவக்கன்றும் அந்நேர் திறக்க அடைக்கவென பாடும் திருவாயினை அணைந்து நன்னீர் மொழியும் வெளியினராய் நாயன்மாரை நினைந்திரஞ்சி கடலானது சூழ்ந்து வலம் வந்து திருமறைக்காட்டில் திருக்கோயிலை வணங்கி செம்மையான இயல்புடைய வாய்மை பொருந்திய திருநாவுக்கரசரும் சீர்காழிப்பதியில் தோன்றியுள்ள சிவக்கன்றான திருஞான சம்பந்தரும் நேர்முகமாய் அடைக்க என்று பாடல் பெற்ற வாயிலை அடைந்து அருட்கண்ணீர் வழியின் விழிகளை உடையவர்களாகி அந்நாயன்மாரை தியானித்து வணங்க. அடுத்தது கமலா. என்ன நம்பர்? 333. 34. நிறைந்த மலர்கள் அச்சித்த நீடு மறை காட்டருமணியை இறஞ்சி வீழ்ந்து பணிந்தெழுந்து போற்றி ஆளை பழித்தென்னு மறைந்த பதிய தமிழ் மாலை நம்பி சாத்த அருட்சேரர் சிறந்த
அந்தாதியிற் சிறப்பித்தனவே யோதித்திளைத்தெழுந்தார். நிறைவை கொண்ட மறைகள் அர்ச்சனை செய்த நீடிய திருமறைக் காட்டில் வீற்றிருக்கும் மருமணி போன்றவரான இறைவரை பணிந்து நிலம் பொருந்த விழுந்து வணங்கி எழுந்து துதித்து ஆளை பழித்து எனத் தொடங்கும் திருப்பதியத்தை நம்பியார் உரர் பாடி சாத்த அருள் பொருந்திய சேரர் பெருமான் தாம் பாடிய சிறப்புடைய பொன்வண்ணத் தந்தாதியில் இறைவரை சிறப்பித்து பாடினவற்றை ஓதி இன்புற்றார். எழுந்து பணிந்து புறத்தெய்தி இருவர் பெருந்தொண்டரும் சில நாள் செழுந்தண் பழனப்பதியதனுள் அமர்ந்து தென்பால் திரைக்கடனம் சழுந்து மிடற்றார் அகத்தியான் பள்ளி இறைஞ்சி அபிர்மதிய கொழுந்து வளர் செஞ்சடை குலகர் கோடி கோயில் குறுகினார். தெளிவுரை. மேற்சொன்ன வண்ணம் திருமுன்பு நின்றும் திளைத்தெழுந்து வணங்கி வெளியில் வந்து 2 பேரும் சில நாட்கள் செழுமையான குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த அத்தலத்தில் விரும்பி வீற்றிருந்து அங்கு இருந்தவாறே அதன் தெற்கில் உள்ள அலை பொருந்திய கடல் நஞ்சை உட்கொண்ட களத்தினுடைய இறைவரின் திரு அகத்தியான் பள்ளியை போய் வணங்கி கலைகள் வளரும் புரைச்சந்திரனை சூடிய சடையுடைய குலகரின் திருக்கோடி கோயிலை சேர்ந்தனர். பாடலன் 3836. கோடி குலகர் கோயில் அயல் குடி கொன்றும் புறத்தங்கும் நாடி காணாதுள்புக்கு நம்பர் பாதம் தொழுதுள்ளம் வாடி கடிதாய் கடற்காற்றென்று எடுத்து மலர் கண்ணீர் வார பாடி காடுகாள் புணர்ந்த பரிசும் பதிகத்திடை வைத்தார். தெளிவுரை. கோடிக்குலகரின் கோயிலின் அயலிலும் வெளியிலும் எங்கும் தேடியும் ஒரு குடியும் காணாது கோயிலுள் புகுந்து இறைவனின் திருவடியை தொழுது உள்ளம் வாட்டம் கொண்டு மலர் போன்ற கண்களில் நீர் பெற கடிதாய் காற்று என தொடங்கி பதியம்பாடி துர்க்கையுடன் இறைவர் வீற்றிருக்கின்ற தன்மையையும் அந்த பதிகத்துள் வைத்து போற்றினார். பாடலன் 3837. அங்கு வைகி பணிந்தருளால் போவார் அகன் சோநாட்டானர் தங்குமிடங்கள் வணங்கி போய் பாண்டி நாடு தனச் சார்ந்து திங்கண் முடியார் திருப்புத்தூர் ரஞ்சி போந்து சொன் விளங்கு மங்குல் தவளும் மணிமாட மதுரை மூதூர் வந்தடைந்தார். தெளிவுரை. அத்திருமறை காட்டில் தங்கி வணங்கி விடைபெற்று செல்பவரால் சோழ நாட்டில் சிவபெருமான் விளங்க வீற்றிருக்கும் தலங்களை வணங்கி சென்று பாண்டி நாட்டை சேர்ந்து புறச்சந்திரனை சூடிய முடியுடைய இறைவனின் திருப்புத்தூரினை வணங்கி சென்று வானில் விளங்கும் முகில்கள் தவழ்கின்ற அழகான மாடங்கள் நிறைந்த மதுரை என்ற பழையபதியில் வந்து சேர்ந்தனர். சேரமான் தோழரும் அச்சேரர் பிராணனும் பணிபூன் ஆரமர் பறை மதுரை ஆலவாயினில் வணங்க வாரமா வந்தனைய வழுத்தியார் மெனக்காதல் கூரமா நகர் கோடி எதிர்கொண்டு கொடுபுக்கார். சேரமான் தோழரான நம்பியாரும் சேரமானும் பாம்பை அணியாய் அணிந்த மார்பினரான சிவபெருமானை மதுரை திருவாலவாயில் வணங்கும் பொருட்டு அன்புடன் வந்து சேர பாண்டிய மன்னர் மனம் விருப்பம் மிக மாகா நகரத்தை அணி செய்து எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து கொண்டு நகரத்துக்குள் புகுந்தனர். பார்த்து படிங்க ஜோகாக்கா. நம்பியார் ஊரரும் என்று படிச்சிருக்கோம். ஓகே ஓகே. என்னவர்கோன் மகளாரை திருவீட்டு முன்னரே தொன்மதுரை நகரின் கண் இனிதிருந்த சோழனார் அன்னவர்களுடன் கூட அணைய அவரும் கூடி மன்னி திருவாலவாய் மணிக்கோயில் வந்தணைந்தார். பாண்டியன் மகளாரை மணந்து முன்னமே பழமையுடைய மதுரை நகரில் வந்து இனிதாக இருந்த சோழ மன்னரும் அவர்களுடன் கூட சேர
அவர்களும் ஒருங்கு சேர்ந்து நிலை பெற்ற திருவாலவாய் என்ற அழகான கோயிலை வந்து அடைந்தார். திருவாலவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில் வலம் வருவார் முன் வீழ்ந்து இறஞ்சி தொண்டர் வழித்தொண்டு தருவாரை போற்றி சைத்து தாழ்ந்தெழுது வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி விளங்கினார். நம்பியாரூரர் திருவாலவாயில் அமர்ந்த இறைவரின் திருக்கோயிலை பலமாய் வருவராய் முன்பு விழுந்து வணங்கி வழி வழியாய் தொண்டை செய்யும் பேற்றை அருள்பவரான இறைவனை துதித்து நிலமுற விழுந்து தொழுது வாழ்வடைந்த பெருமை வாய்மையுடைய தமிழ் பாமாலை பாடி பெருமகிழ்ச்சியில் விளங்கினர். படியேறு புகழ் சேரர் பெருமானும் பார்மிசை வீழ்ந்தடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை முடிவு ஏதென்றறிந்திலேன். மொழிகள் தடுமாற கடியேறு கொன்றையார் முன்பரவி களி கூர்ந்தார். தெளிவுரை உலகம் ஏற்றமடையும் புகழையுடைய சேரமானும் திருமுன்பு நிலத்தில் விழுந்து அடியேனையும் ஒரு பொருட்படுத்தி திருமுகத்தை தந்தருளிய அருட்பெருக்கின் எல்லையை அளவிட அறியேன் என்று கூறி துதித்து சொற்கள் எழமாட்டாமல் தழுதழுக்க மனம் விரிந்த குன்றை மலரணிந்த சிவபெருமான் திருமுன்பு துதித்து மகிழ்ந்தார். பாடலன் 3842. செம்பியனாருடன் தெளியர் தாம்பணிந்து தேரருடன் நம்பியும் முன்புறத்தணிய நன்னிய பேருவகையால் உம்பர்பிரான் கோயிலினுடன் கொடுபோயிருவர்க்கும் பைம்பொன்மணி மாளிகையிற் குறை வறுத்தார் பஞ்சவனார். தெளிவுரை சோழருடன் பாண்டியரும் இறைவரை வணங்கி தேரருடன் சுந்தரரும் கோயில் வெளிப்பக்கத்தை அடைய பொருந்திய மிக்க களிப்பால் தேவரின் கோயிலில் நின்றும் தம்முடனே அழைத்து கொண்டு சென்று பாண்டியர் இருவரு மக்களுக்கும் அழகிய பொன் பூண்ட தம் மாளிகையில் குறையில்லாது வேண்டியவாறு உபசாரம் செய்தனர். பாடலன் 3843. உடம்மகிழக்கும் விட்டம் குறையும் நாள் உதியருடன் கிளரொளி பூண் வந்தொண்டர் தாமிருந்த இடங்களுமி வளவனார் மீனவனார் வளம்பெருக மற்றவரோ அளவளாவிய விருப்பால் அமர்ந்து கலந்திருந்தார். தெளிவுரை உள்ளம் மகிழ சிவபெருமானை வணங்கி அத்தலத்தில் தங்கிய நாட்களில் சேரமானுடன் சுந்தரர் தாம் தங்கியிருந்த இடத்தை அடைந்து சோழரும் பாண்டியரும் வளம் பெருகும்படி சார்ந்து அவர்களுடன் உரையாடி கலந்த விருப்பத்தால் அமர்ந்து கூடி இனிதாயிருந்தனர். அந்நாளில் மதுரை நகர் மருங்கரனமர பதிகள் பொன்னாரம் மணிமார்விற் புரவலர் மூவரும் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடர் சென்றுரஞ்சி சொன்மாலை களுஞ்சாத்தி பூவனத்தனைவாரை. அந்நாளில் மதுரைப்பதியின் பக்கத்தில் இறைவர் விளக்க எழுந்திருக்கும் தலங்களை பொன்னாரங்களும் மணிகளும் பூண்ட மார்புடைய முடிமன்னர்கள் மூவரும் உடன்வர செம்மை விளங்கும் நாவையுடைய திருமுனைப்பாடி திருநாட்டின் தலைவரான நம்பிகள் போய் வணங்கி திருப்பதிகங்களை பாடி வணங்குவதற்கு எழுந்து திருப்பூவனத்தை அடைந்தார். நான் எங்கோ நீடு திருப்பூவனத்து கணிக்காத நேர் செல்ல மாடு வரும் திருத்தொண்டர் மன்னியப்பதி காட்ட தேடுமறைக்கரியாரை திருவுடையார் என்றெடுத்து பாடும் இசை பூவனம் ஈதோவென்று பணிந்தணைந்தார்.
நினைத்த திருப்பூம்பனம் என்ற தலத்திற்கு அண்மையில் நேரே செல்லும் போது பக்கத்தே வரும் தொண்டர்கள் நிறைவேற்ற அந்த பதிகை காட்ட தேடும் மறைகளுக்கு மட்டுதற்கு அரிய இறைவரை திருவடையார் எனத் தொடங்கி பாடுமிசை பொருந்திய திருப்பதிகத்தில் திருபூவனம் இதோ என்று போற்றி வணங்கி சேர்வாராகி சென்று திருப்பூவனத்து தேவர் பிரான் மகள் கோயில் முன்றில் வலங்கொன்றிரவர் முன்பிருந்து பணிந்தெழுந்து நின்று பரவிப்பாடி நேர் நீங்கியுடன் பணிந்த வென்றி முடிவேந்தருடன் பொந்தகண் மேவினார். போய் திருப்பூம்பனத்தில் வானவர் தலைவரான இறைவர் மகிழ்ந்து வீற்றிருக்கும் கோயிலின் திருமுற்றத்தை பலகமாக வந்து இறைவரின் திருமுன்பு நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து நின்று துதித்து பாடி அங்கிருந்து நீங்கி தம்முடன் வந்த வெற்றி உடைய முடிமன்னர் மூவருடனே கூடி போய் சுந்தரர் அந்த தலத்தில் தங்கினர். அப்பதியில் அமர்ந்திறங்கிச் சில நாள் ஆரூரர் முப்பெரு வேந்தர்களோடும் முதன் மதுரை நகரெய்தி மெய்ப்பெருவில் திருவாலவாயுடையார் விரை மலர்த்தாள் எப்பொழுதும் பணிந்தேத்தி இன்புற்று அங்கு அமர்கின்றார். தெளிவுரை: திருப்புவனம் என்ற அந்த தலத்தில் விரும்பி தங்கிருந்து இறைவரை வணங்கி பின் சில நாட்கள் நம்பியாரூரர் பெருவேந்தர் மூவருடனே முதன்மையுடைய மதுரையைச் சேர்ந்து உண்மை கூர்ந்து பேரன்பால் ஆலவாயுடைய இறைவனின் மனம் கமலும் மலர் போன்ற திருவடிகளை எப்பொழுதும் வணங்கி துதித்து இன்பம் எய்தி அங்கு விரும்பி எழுந்தருளி இருந்தார். பாடலன் 3649. 8 அடியார் திருவாப்பனூர் திருவேடகம் முதலாம் நஞ்சணியும் கண்டரவர் நயந்த 11 எஞ்சலிலா காதலினால் இனிதிறங்கி மீண்டணைந்து மஞ்சனையும் அதில் மதுரை மாநகரின் மகிழ்ந்திருந்தார். தெளிவுரை: சிவந்த தடையுடைய இறைவரின் திருஆப்பனூர் திருவேடகம் முதலாக நெஞ்சை உண்ட கழுத்தையுடைய சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கும் பதிகளில் போய் குறைவற்ற பெருவிருப்புடன் இனிதாக வணங்கி மீண்டும் முகில்தோயும் மதிலையுடைய மதுரை நகரில் சேர்ந்து மகிழ்ந்திருந்தார். பாடலன் 3849. பரமர் திருப்பரங்குன்றில் சென்று பார்த்திவரோடும் புறமெரித்தார் கோயில் வலங்கொண்டு புகுந்து இல்லுறஞ்சி சிரமலி மாலைச்சடியார் திருவடி கீழாட் செய்யும் மறுமை நினைந்தஞ்சு அஞ்சுதும் என்றாரூர் பாடுவார். தெளிவுரை: மூவேந்தருடனே சிவபெருமானின் திருப்பரங்குன்றத்தை அடைந்து திரிபுரம் எரித்த பெருமானின் கோயிலை வலமாக வந்து உள்ளே புகுந்து வணங்கி வெண்தலைகள் மலிந்த மாலையினை அணிந்த சடையை உரியவரின் திருவடியின் கீழே ஆட்செய்யும் அவருடைய அருமையை எண்ணி அஞ்சுதும் என்ற கருத்துடன் ஆரூர் பாடுவார். கோத்திட்ட என எடுத்து கோதில் திருப்பதிக விசை மூர்த்தியார் தமை வணங்கி முக்கோக்குகள் தம்முன்பே ஏத்திய வண்டமிழ் மாலை இசை பாடி பெறவி சாத்தினார் சங்கரனார் தங்கும் திருப்பரங்குன்றினில். கோத்திட்டையும் எனத் தொடங்கி குற்றமில்லாத திருப்பதிக இசையினால் இறைவரை வணங்கி மூவேந்தரின் முன்பு வளப்பும் மிக்க தமிழ் மாலையை இனிய இசையால் பாடி துதித்து சங்கரர் தங்கியிருக்கும் திருப்பரங்குன்றத்தில் இறைவற்கு ஆரூர் சாத்தினர். இறைவர் திருத்தொண்டு புரி அருமையினை இருநிலத்து முறை புரியும் முதல்வேந்தர் மூவர்களும் கேட்டஞ்சி மறையும் நூல் மணிமார்பின் வந்தொண்டர் தன்மை பணிந்தார்
நிறைதவத்தோரப்பாலும் நிறுத்தர்பதி தொழ நினைந்தார். சிவபெருமான் திருத்தொண்டு செய்யும் அருமைப்பாட்டை இந்த பெரிய உலகில் வாழும் சிவபெருமான் திருத்தொண்டு செய்யும் அருமைப்பாட்டை இந்த பெரிய உலகில் ஆளும் முதல் முடி மன்னனான மன்னர் மூவரும் கேட்டு தாமும் அஞ்சி மறைகளின் விதித்த முன்னூல் அணிந்த அழகிய மார்பையுடைய சுந்தரரை வணங்கினார். நிறைந்த தவத்தை உடைய சுந்தரர் அப்பாலின் இருக்கின்ற இறைவரின் பதியங்களை போய் வணங்குவதற்கு எண்ணினார். அந்நாட்டு திருப்பதிகள் பலவும் அணைந்து இறைஞ்சமலை நாட்டு வேந்தருடன் நம்பிதாம் எழுந்தருள மின்னாட்டும் பெண்மணி பூன் வேந்தர் இருவரும் மீழ்வார் தென்னாட்டு வேண்டுவென செய்தமைப்பார் தமை விடுத்தார். அந்த நாட்டில் அருகில் உள்ள பதிகள் பலவற்றையும் போய் வணங்க நம்மையுடைய மலைநாட்டு மன்னரான சேரமானுடனே சுந்தரர் எழுந்தருள ஒளி விளங்கும் பல மணிகள் இழைத்த அணிகளை அணிந்த சோழ பாண்டியராகிய இருபெருந்தவரும் மதுரை மீண்டிட தென்னாட்டில் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்தமைக்குரிய பரிவாரங்களை உடன் செல்ல ஏவி அனுப்பினார். இருபெருவேந்தரும் இயல்பின் மீண்டதற்பின் எழுந்தருளும் பொருவரும் சீர் வன்றொண்டர் புகழ் சேரருடன் புனிதர் மருவிய தானம் பலவும் பணிந்து போய் மலைச்சாரல் குறுமணிகள் வெயிலறிட்டும் குற்றாலம் சென்றடைந்தார். தெளிவுரை. முன் சொன்ன வண்ணம் சோழ பாண்டியரான இருபெரு மன்னர்களும் மீண்டு சென்றனர். பின்பு எழுந்தருளிச் செல்கின்ற சுந்தரர் புகழையுடைய சேரமானுடனே இறைவர் வெளிப்பட பொருந்திய தலங்கள் பலவற்றையும் வணங்கிச் சென்று மலையின் சாரலில் நிறமுடைய மணிகள் கதிரவன் போல் ஒளி வீசும் திருக்குற்றாலத்தை போய் சேர்ந்தார். பாடல் எண் 3854. குற்றாலத்தினிதமர்ந்த கூத்தர் குறைகளல் வணங்கி சொல்தாம மலர் புனைந்து குறும்பலா தொழுதிப்பால் முற்றாவன் மதிமுடியார் பதிமணிந்து மூவெயில்கள் செற்றார் மன்னிய செல்வர் திருநெல்வேலியை அணைந்தார். தெளிவுரை. திருக்குற்றாலத்தில் இனிதாய் எழுந்தருளியுள்ள கூத்தரின் ஒலிக்கும் கழலை அணிந்த திருவடிகளை வணங்கி சொல்மாலை புனைந்து துதித்து திருக்குறும்பலா என்னும் கோயிலின் நிறைவரை வணங்கி இப்பக்கத்தில் முதிராத வெண்மையான பிறைச்சந்திரனை சூடிய இறைவரின் தலங்களை வணங்கி சென்று திரிபுரங்களையும் அளித்த பெருமான் நிலை பெற எழுந்தருளிய செல்வர் திருநெல்வேலியை போய் அடைந்தார். பாடலன் 3855. நெல்வேலி நீற்றழகர் தமைப்பணிந்து பாடினிகள் பல்வேறு பதிபுறவும் பணிந்ததன் பால் வந்தடைந்தார். வில்வேடராய் வென்றி விசயன் எதிர் வன்றிப்பின் செல்வேத முதல்வரமர் திருவீராமேச்சரத்து. தெளிவுரை. திருநெல்வேலியில் வீற்றிருக்கின்ற திருநீற்று அழகரான இறைவரை வணங்கி பாடி அப்பக்கமுள்ள பல்வேறு பதிகளையும் பிறவற்றையும் பணிந்து போய் வில்லை ஏந்திய வேடர் உருவுடன் வெற்றியினையுடைய அருச்சுனனுக்கு முன் பன்றியினை பின்னே சென்ற மறை முதல்வரான இறைவர் விரும்பி வீற்றிருக்கின்ற ராமேஸ்வரத்தில் அன்புடன் வந்து சேர்ந்தார். மன்னும் ராமேஸ்வரத்து மாமணியை முன்வணங்கி பெண்ணுதமிழ் தொடை சாத்தி பயில்கின்றார் வாம்பணிந்த சென்னியர் மா தோட்டத்து திருக்கேதீஸ்வரச் சார்ந்து சொன்மலர் மாலைகள் சாத்தி தூரத்தே தொழுத அமர்ந்தார். நிலை பெற்ற ராமேஸ்வரத்தில் எழுந்தருளிய பெரிய சிந்தாமணி போன்ற இறைவரை முன்வணங்கி துதிக்கும் தமிழ் மாலையான திருப்பதிகத்தை பாடிச் சாத்தி பாம்புகளை அணிந்த முடியுடைய இறைவர் வீற்றிருக்கின்ற ஈழ நாட்டில் உள்ள மாதோட்டத்து
திருக்கேதீஸ்வரத்தை சிந்தித்து பொன்மலர் மாலைகளான திருப்பதிகத்தை பாடிச் சாத்தி கடல் இடையில் உள்ள தொலைவில் அங்கு நின்றபடியே தொழுது தங்கியிருந்தார். திருராமேச்சரத்து செழும்பவளச் சுடர் கொழுந்தையே பரவினால் தொழுதகன்று பரமர்பதி பிறபணிந்து பெருவிமானத்திமையோர் வணங்கும் பெருந்திருச்சுழியல் மறிவினார் வந்தொண்டர் மலைவேந்தருடன் கூட. திருராமேச்சரத்தில் சிவந்த பவளம் போன்ற சுடர் கொழுந்தான இறைவரை வணங்கி தொழுது போய் இறைவரின் பதிகள் பலவற்றை பணிந்து சென்று வந்தொண்டர் மலைநாட்டு மன்னரான சேரமானுடன் கூட பெரிய வானூர்திகளில் வந்து தேவர் வணங்கும் பெரிய திருச்சுழியை வந்து அடைந்தார். திருச்சுழியலிடம் கொண்ட செம்பொன்மலை சிலையாரை கருச்சுழியின் வீழாமை காப்பாரை கடல் விடத்தில் இருச்சுழி மிடற்றாரை இறைஞ்சி எதிரளி மலர் பருஞ்சுழியத்துடன் உயிரெனும் பாமலர் புனைந்தார். திருச்சுழியலில் இடம் கொண்டு வீட்டிருக்கின்ற செம்பொன் மலையையே வில்லாய் ஏந்தியவரை கருப்பமான சுழியில் விழாமல் காப்பவரை கடலில் எழுந்த நஞ்சின் கடுமையுடையவரை திருமின்பு விழுந்து வணங்கி கொன்றைமலர் மாலையாளான பருத்த சுழியத்துடன் கூட ஊனாய் புகழாய் என தொடங்கும் சொல் மாலையை சூட்டினர். அங்கடரை பணிந்துரையும் ஆரூரற்கு அவ்வூரில் கங்குலிடை கனவின் கண் காளையாம் திருவடியால் செங்கை நிற்பொற்சண்டும் திருமுடியிற் சுழியமுடன் எங்குமிலா திருவேடம் என்புருக முன்காட்டி. தெளிவுரை. இறைவரை தொழுது தங்கியிருந்த நம்பியாரூரருக்கு அந்த ஊரில் இரவில் கனவில் வெளிப்பட்டு காளையுடனான வடிவத்துடன் தோன்றி சிவந்த கையிலே பொற்சண்டும் முடியில் சுழியமும் இன்னும் இவற்றுடன் எங்கும் காண முடியாத திருக்கோலத்தையும் எலும்பும் உருகும்படி முன்னே காட்டி. பாடலன் 3860. காணப்பேர் யாமிருப்பதென களறி கங்கையனும் வானப்பேர் ஆருடவும் மாமுடியார் தாமகல ஞானப்பேராளர் உணர்ந்து அதிசயித்து நாகமுடன் ஏனப்பேரை இரணிந்தார் அருளிருந்த பரிசென்பர். தெளிவுரை. யாம் இருப்பது காணப்பேர் என்று கூறி வானத்தில் கங்கை என்று பேராறு தங்குதற்கு இடமான பெருமுடியுடைய பெருமான் மறைந்தருள ஞானத்தின் பேராட்சியுடைய நம்பியாரூரர் விழித்து உணர்ந்து அதிசயம் கொண்டு பாம்புடன் பன்றியின் கொம்பையும் அணிந்த இறைவரின் திருவருள் என்னிடம் இருந்த தன்மைதான் என்னையே என்றார். பாடலன் 3861. கண்டருளும் படிகளற்றிற்றறிவார்க்கு மொழிந்தருளி புண்டரிக புனச்சுழியல் புனிதர் கடல் வணங்கிப் போய் அண்டர் பிரான் திருக்கான பேரனைவார் ஆரூரர் தொண்டர் அடித்தொழலும் எனும் சொற்பதிகன் தொடை புனைவார். தெளிவுரை. தாம் கண்ட தன்மையையும் சிவபெருமானின் அருளின் தன்மையையும் சேரமானுக்கு எடுத்து கூறி தாமரை மலர்களையுடைய நீர்நிலைகளுடைய திருச்சுழியலில் இறைவரை வணங்கி விடைபெற்று சென்று தேவர் தலைவரான இறைவரின் திருக்கான பேரென்ற பதியை அடைபவரான நம்பியார் ஊரர் தொண்டரடி தொழலும் என தொடங்கும் பதிக தமிழ் மாலையை பாடலானார். காலேயர் தமைக் கண்டு தொழப்பெறுவதன்றென்று தாளை நாளும் பெறவத் தருவார் பார் சார்கின்றார் ஆலை நீளிடை காண வஞ்சியர் நீர் நாயாயலே வாழைப்பாய் நுழைப்பலன முனைப்பாடி வளநாடர்.
காளையரான இறைவரைக் கண்டு வணங்குவது என்றோ எனப் பாடி மனிதரைத் தொலைவில் காண அஞ்சிய நீர் நாயின் பக்கத்தில் வாளை மீன்கள் பாயும் நுழையின் சேற்றையுடைய வயல் சூழ்ந்த திருமுனைப்பாடி நாட்டின் தலைவரான நம்பியாரூரர் திருவடிகளை நாளும் பரவும்படி தரும் பரமரிடத்துச் சேரலானார். மன்னுதிருக்கான பேர் வளம்பதியில் வந்தெய்தி சென்னி வளர் மதியணிந்தார் சொலுங்கோயில் வலம் கொண்டு முன்னே இறைஞ்சி உள்ளணைந்து முதல்வர் சேவடி தாண்டு தன்னசெழும் தமிழ் மாலை பாடினார் வரவினார். நிலை பெற்ற கானப்பேர் என்னும் வளம்பதியினை வந்தடைந்து தலையில் வளர்கின்ற குறைச்சந்திரனைச் சூடிய இறைவரின் கோயிலை வளமாக வந்து அதன் முன்பு வணங்கி உள்ளே புகுந்து அணைந்து முதல்வனாரின் சேவடியில் வீழ்ந்து வணங்கி தன்னும் செந்தமிழ் மாலையை பாடி வணங்கினார். ஆராத காதலுடன் அப்பதியில் பணிந்தேத்தி சீராரும் சிறு தொண்டர் சில நாள் அங்கு அமர்ந்து அருளி காராறு மலர்ச்சோலை கானப்பேர் கடந்து அணைந்தார். போரானேற்றார் கைலை பொறுப்பர் திருப்புனை வாயில். நிறைவு பெறாத பக்தியுடன் அந்த பதியில் வணங்கி துதித்து சிறந்த தொண்டர்களான நம்பியாரூரரும் சேரமானும் அங்கு சில நாட்கள் விரும்பி தங்கியிருந்து மேகங்கள் தங்குவதற்கு இடமான மலர்ச்சோலைகள் சூழ்ந்த திருக்கானப்பேர் என்ற பதியை கடந்து போய் போரில் வெல்ல காளையை உடையவரும் கைலை மலியை உடையவருமான இறைவரின் திருப்புன வாயிலை போய் அடைந்தார்கள். புனவாயிற்பதியமர்ந்த புனிதராலயம்புக்கு மனவார்வம் உரைச்சித்த நீ நினை என்னோடு என்று வினவான தமிழ் பாடி வீழ்ந்திறஞ்சி அப்பதியில் சினவானை உரித்தணிந்தார் திருப்பாதம் தொழுதிருந்தார். தெளிவுரை. திருப்புனவாயில் என்ற பதியில் விரும்பி வீற்றிருக்கும் இறைவரின் திருக்கோயில் புகுந்து உள்ளத்துள் பெருவிருப்பம் கொள்ள சித்த நீ நினை என்னோடு என தொடங்கும் வினா அமைத்து செந்தமிழ் பதிகத்தை பாடி நிலமுற விழுந்து வணங்கி மத யானையை உதித்து அணிந்து கொண்ட இறைவரின் திருவடிகளை வணங்கி அப்பதியில் தங்கியிருந்தார். பாடலன் 3866. திருப்புனவாயிற்பதியில் அமர்ந்த சிவனார் மகளும் விருப்புடைய கோயில் பல பணிந்தருளால் மேவினார் பொறுப்பினொடு கானகன்று புனற்பொன்னி நாடணைந்து பெருப்பதனார் சிலையார்தம் பாம்பணிமா நகர் தன்னில். தெளிவுரை. திருப்புனவாயில் என்ற பதியிலே அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் மகிழ்ந்தருளும் விருப்புடைய கோயில்கள் பலவற்றையும் வணங்கி அருள் விடை பெற்று குன்றுகளும் காடுகளும் கடந்து நீங்கி நீர்வளமுடைய காவிரி நாட்டை அடைந்து மலையான நீண்ட வில்லையுடைய இறைவரின் திருப்பாம்பணி என்று வழங்கும் நகரத்தில் சேரமானுடன் நம்பியாரூரரும் போய் அடைந்தனர். சாரி கமலா, நான் இன்னும் இந்த பாட்டுல யோசிச்சு கொண்டிருக்கிறேன். விளங்கினது ஏதோ ஏதோ என்ன நித்திரையும் சில நேரம் உங்களுக்கு வாரன்னு சொல்ற நீங்க. நான் இந்த பாட்டுல என்னத்தையோ பார்த்து கொண்டிருக்கிறேன். பாடலன் 3867. பாதாளீச்சரம் இறஞ்சி அதன் மருங்கு பலபதியும் வேதாதிநாதர் களல் வணங்கி மிகு விரைவினுடன் சூதாரம் துணைமுலையார் மணிவாய்க்கு தோற்றிரவு சேதாம்பல் வாய் திறக்கும் திருவாரூர் சென்றடைந்தார். தெளிவுரை. திருப்பாதாளீச்சரத்தில் இறைவரை வணங்கி சென்று
அதன் பக்கத்தில் உள்ள பல தலங்களிலும் மறைகளுக்கெல்லாம் ஆதியரான சிவபெருமானின் திருவடியை வணங்கி சென்று சூதாடும் கருவி போன்ற 2 கொங்கைகளை உடைய மங்கையரின் அழகிய வாயினுக்கு தோற்றத்தால் பகலில் வாய் திறக்க ஆற்றாது இரவு நேரத்தில் செவ்வாம்பல் மலர்கள் வாய் திறப்பதற்கிடமான திருவாரூரில் மிக விரைவாக வந்து அடைந்தார். செவ்வாம்பல் இரவிலிய மலரும். திருநாவலூர் வேந்தர் சேரர் குலவேந்தருடன் வருவாரை திருவாரூர் வாழ்வார்கள் எதிர்கொள்ளத் தரு காதலுடன் வணங்கி தம்பெருமான் கோயிலினுள் பெருகார்வத்தோடு விரும்பும் பெரும் பேறு பிறப்புகுந்தார். திருநாவலூர் தலைவரான நம்பியூரார் சேரர்களின் குல மன்னருடன் வர திருவாரூரில் வாழ்பவர்கள் எதிர்கொள்ள மிக்க விருப்பத்துடனே வணங்கி தம் இறைவரின் திருக்கோயிலுக்குள் பெருகும் விருப்புடனே வணங்கும் பெரும் பாக்கியத்தை பெரும் பொருட்டு போய் புகுந்தனர். குட் ஜாப். வாசமலர் கொன்றையார் மகள் கோயில் வலம் கொண்டு நேசமுற முன்னிறஞ்சி நெடும் பொழுதெல்லாம் பரவி ஏசரவாள் திருப்பதிக எடுத்தேத்தி எழுந்தருளால் பாசவினை தொடர்கருப்பார் பயில் கோயில் வணிந்தணைந்தார். மனம் பொருந்திய கொன்றை மலருடன் கூடிய இறைவர் மகிழும் கோயிலை வலமாக வந்து அன்பு பொருந்த திருமுன்பு வணங்கி பெரிய வழிபாட்டு காலங்களில் எல்லாம் துதித்து நீண்ட காலம் பிரிந்திருந்த வருத்தத்தால் திருப்பதியத்தை எடுத்து பாடி துதித்து நீங்கி அருள் விடை பெற்று அருள் வெளியே வந்து பாசவினை பற்றுக்களை அறுப்பவரான இறைவர் வீட்டிருக்கின்ற கோயிலை பணிந்து வெளியே சென்றார். பறவையார் மாளிகையில் பரிசனங்கள் முன்னெய்த விரவு பேரலங்கார விழு செல்வம் மிக பெருக வரவெதிர்கொண்டாடி வணங்க வந்தொண்டர் மலை நாட்டு உறவலானாரையும் கொண்டு பொன்னணி மாளிகை புகுந்தார். பறவையாரின் மாளிகையில் பரிவாரங்கள் முன் சென்று சேர்ந்தனராக பொருந்தும் பெரிய அலங்கார வகைகளான தூய மங்களங்கள் மிகுதியும் செய்து பறவையார் எதிரே வந்து வரவேற்று அடிகளை வணங்க நம்பியாரூரர் மலைநாட்டரசனான சேரமானையும் உடன் அழைத்து கொண்டு பொன்னணியுடைய அழகிய மாளிகையுள் புகுந்தார். பரவிய பறவையார் பரிவுடனே பணிந்தேத்தி விரவிய போனகங்கதிகள் விதம்பலவாக சமைத்து பரிகலமும் பாவாடை பகல் விளக்கும் உடனமைத்து திருவமுது செய்வித்தார் திருந்திய தேன்மொழியினார். தெளிவுரை. பறவையார் அவர்கள் உள்ளே வந்தவுடன் உபசார மொழிகளை கூறி பரவி அன்புடன் பணிந்து துதித்து பொருந்திய அமுதும் கறிகளும் பல பல வகையாக சமைத்து செய்யும் திருத்தம் பெற்ற தேன் போன்ற சொல்லை உடையவராகி உண்ணும் பரிகலமும் அதன் கீழ் இடும் திருப்பாவாடையும் பகல் விளக்கும் உடனே ஒழுங்குபட அமைத்து அவ்விருவருக்கும் பரிவாரங்களுக்கும் திருவமுது செய்வித்தார். பாடலன் 3872. மங்கரமாம் பூசனைகள் பெறவையார் மகிழ்ந்து தங்கி இனிதமர்கின்றார் தம்பிரான் கோயிலினுள் பொங்கு பெருங்காலமெல்லாம் புக்கிறங்கி புறத்தணைந்து நங்கள் பிரானருள் மறவா நல்விளையாட்டினை நயந்தார். தெளிவுரை. இறைவரின் திருவடிகளில் பரவையார் செய்யும் வழிபாட்டால் நாள்தோறும் இன்பமடைந்து தங்கியிருப்பவரான நாயனார் இவ்வுலகத்தில் தம்மிடம் வந்து இறந்தவர்களுக்கும் வறியவர்களுக்கும் எல்லாருக்கும் வேண்டிய வண்ணமே அளிக்கின்ற வகையால் செம்பொன்னை
மழை போல பொழிந்து திருத்தும் வெற்றியுடன் கூடி வானவர் போற்ற தம் இறைவருக்குரிய வேள்விகள் பலவற்றையும் செய்தார். பாடலன் 3873. நினைச்செண்டும் பரிச்செண்டும் வீசி மிக மகிழ்வெய்தி விலக்கரும் போர் தகர்பாசல் பாய்ச்சல் விலக்கரும் போர் தகர்வாய்ச்சல் கண்டருளி வென்று வர மலைக்கு நடு முட்கணைக்கால் வாரண போர் மகிழ்ந்தருளி அலைக்கு மரப்பல புள்ளின் அமரர் விரும்பி அமர்கின்றார். தெளிவுரை. நிலைச்சென்று வீசுதலும், அதாவது நின்றபடியே பந்து போன்றதை வீசி விளையாடுதலும், பறிக்கொண்டு வீசுதலும், அதாவது குதிரை மீது அமர்ந்து இடைக்கை இடம் பலமாக வீசி செண்டை விளையாடுதலும், விலகுதற்கு அரிய போர் செய்கின்ற ஆட்டுக்கடாக்களின் பாய்ச்சலை பார்த்தும் வெற்றி பெறும் பொருட்டு போரில் நீண்ட முள்ளையுடைய கணைக்கால் கோழிகளின் போரை கண்டு மகிழ்ந்தும் அவ்வாறே போரிடும் வலிய பல பறவைகளின் போரை விரும்பியும் அங்கு தங்கி இருப்பவராய். விரவுகாதல் மீக்கூற மேவு நாள்கள் பல சொல்ல கரவில் ஈகை கேரளனார் தங்கள் கடல் சூழ் மலை நாட்டு பறவையார் தங்களு நார் தம்மை பணிந்து கொண்டானவான் இரவும் பகலும் தொழுதிறக்க இசைந்தார் அவரும் எழுந்தருள. தெளிவுரை. மிக்க பெரு விருப்பம் மேலும் அதிகரிக்க இவ்வாறு தங்கும் நாள்கள் பல கழிய கரத்தல் இல்லாத கொடைத்தன்மை உடைய சேரமான் உடன் சூழ்ந்த தங்கள் மலை நாட்டின் பரவியார் கணவரான நம்பியாரூரர் வணங்கி உடன் அழைத்து கொண்டு செல்லுதற்பொருட்டு இரவும் பகலும் வேண்ட அவரும் அதற்கு உடன்பட்டார். நங்கை பறவையார் உள்ளத்தே செய்வாள் நம்பி எழுந்தருள திங்கள் முடியார் திருவருளை பரவி சேரமான் பெருமாள் எங்கும் உள்ள அடியர்க்கேற்ற பூசை செய்தருளி பொங்கு முயற்சி இருவரும் போய் புக்காறு புனிதர் பூங்கோயில். பரவி அம்மையாரின் உளமார்ந்த சம்மதத்தை பெற்ற நம்பியாரூரர் புறப்பட்டாராக. பிறைச்சந்திரனை அணிந்த இறைவரின் திருவருளை எவ்வாறு பெற்றதன் பொருட்டு துதித்து சேரமான் பெருமாள் அத்தலத்தில் எங்கெங்கும் உள்ள சிவனடியார்களுக்கு தக்கவாறு பூசைகள் செய்து மேல் எழுகின்ற முயற்சியினால் இருபெரும் மக்களும் இறைவரின் பூங்கோயிலுக்குள் சென்றனர். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.